வெல்கம் டு QA Focus. இன்னைக்கு நம்ம +2 கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அந்த சாப்டர்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு படிக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி கூலம்ஸ் லோ என்னது, அதோடைய ஃபார்முலாஸு, தென் வெக்டர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அந்த டாப்பிக்லேருந்து முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதோடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் மேட்டர்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் முக்கியமான ஒரு கேள்வி தான் கூலம்ஸ் லோ நியூட்டன்ஸ் லோ ஒபே பண்ணுதா இல்லையா. அதே மாதிரி சார்ஜுடைய மேக்னிடியூடு ரெடியூஸ் டு ஹாஃப், டபுள்டு, செப்பரேஷன் பிட்வீன் த சார்ஜஸ் ரெடியூஸ் டு ஹாஃப் அப்படியெல்லாம் தந்துட்டு நியூ ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம 1 கூலம் ஃபோர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும், கூலம்ஸ் லோவிலேருந்து 1 கூலம் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ண முடியும். இப்போ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கிளாஸில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேயா. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அதோடைய சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் கண்டிப்பாக அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு +Q சார்ஜ் இருந்துட்டுன்னா அதை சரௌண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஏரியாவில் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் இதோடைய ஒரு ஃபோர்ஸ் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகும். அதைத்தான் அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் இருந்தால் அதோடைய சரௌண்டிங் ஏரியாவில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபீல்டோடைய எஃபெக்ட் குறைஞ்சு வரும். ஆனால் இந்த சார்ஜோடைய பக்கத்தில் ஃபீல்டோடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்க்ரீஸ்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபீல்டாக இருக்கும். அந்த சார்ஜிலேருந்து டிஸ்டன்ஸ் கூடும்போது, இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் குறைஞ்சி தான் வரும். அப்போ இந்த ஏரியாவில் நம்ம இன்னொரு சார்ஜை கொண்டு வந்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆல்ரெடி ஒரு Q சார்ஜ் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் வேறொரு சார்ஜை நம்ம கொண்டு வச்சிட்டோம்னா நேச்சுரலாக இந்த ஃபீல்டோட எஃபெக்ட் மூலமாக இல்லைன்னா இந்த சார்ஜோடைய ப்ரெசன்ஸ் மூலமாக இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தட் மே பி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷன், வாட் எவர் இட் மே பி. The new charge will experience a force. டெஃபினட்டாக அங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் சார்ஜ் தான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு சார்ஜை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய சார்ஜ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன்னா இந்த ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் Q சார்ஜோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதோடைய சரௌண்டிங் ஏரியாவில் இருக்குது. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நமக்கு எப்படி டிஃபைன் பண்ண முடியும், எப்படி நமக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்ல முடியும். த ஸ்பேஸ் அரவுண்ட் ஏ சார்ஜ் வேர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட். ஒரு சார்ஜோடைய சரௌண்டிங் ஏரியாவில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். த ஸ்பேஸ் அரவுண்ட் a charge where its influence can be felt. அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இனி இது எப்படி நமக்கு இதோடைய எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, அந்த சார்ஜ் மூலமாக அந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது அப்படி நமக்கு எப்படி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, intensity of electric field is equal to F by Q, or it is the force experienced per unit charge.
It is the force experienced per unit charge. The electrostatic force experienced per unit charge is called electric field intensity. Electric field intensity. Is it clear? The electric field intensity is defined as the electrostatic force experienced per unit charge. This is the electrostatic force experienced per unit charge. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். electrostatic force F is equal to the force F is equal to K product of the charges QQ by the distance between them, that is R square. KQQ by R square. If this distance is R, the distance between the charges are R. Here also, if the distance between these two charges are R, then we can write the force between them is KQQ by R square, where K is a constant, epsilon 0, permittivity, அதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சாச்சு. அதனால் நான் ரிப்பீட் பண்ணல. நீங்கள் அதை இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க. லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்கும் கூலம்ஸில் என்னன்னுள்ளது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க. ஓகேயா? அப்படின்னா இங்கே நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு F by Q. F is K Q by R square by Q. Q and Q get cancelled. We will get KQ by R square. KQ by R square. Or the electric field is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R square into R cap. R cap is the unit vector. Into R cap. We can write 1 by 4 pi epsilon 0 Q by R square. The electric field is a vector quantity. In the equation, electric field is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R square. The electric field is a vector quantity. Not the point, it is the vector quantity. And its direction, the direction of the electric field is from positive charge to negative charge. Positive charge to negative charge. கண்டிப்பாக படிச்சுடுங்க. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். இதோட டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து நெகட்டிவ் சார்ஜில் தான். The direction is from positive charge to negative charge. The direction of the electric field is always from positive to negative charge. Positive chargeலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆக்ட் பண்ணுது. இதோட unit of electric field, the SI unit of electric field is volt per meter. It is volt per meter. Unit is volt per meter. Electric field is F by Q. It is F by Q. அப்படின்னா இதோட இன்னொரு யூனிட் கூட நமக்கு எழுத முடியும். We know force is, the unit of force is Newton and the unit of charge is Coulomb. Then we will get one more unit, that is Newton per Coulomb. Newton per Coulomb.
This is also unit of electric field. Electric field oda unit da Newton per Coulomb. ഇത്രയും ഇവളോ മാറ്റേഴ്സ് ബേസിക്കാக படிச்சுடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுது ஒரு சார்ஜை சரௌண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஏரியாவில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதோட எஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அது கால்குலேட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் பை சார்ஜ், that is force experienced per unit charge. F by Q or E is equal to KQ by R square. It is KQ by R square. இதோட direction from positive to negative charge. இது ஒரு vector quantity தான். இதோட unit volt per meter or Newton per Coulomb. Okay? இப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த equation கண்டிப்பாக படிச்சுடுங்க. 1/4πε0 Q by R square. இதை கண்டிப்பாக படிச்சுடுங்க. Also we have E is equal to F by Q. அப்படின்னா F equal to EQ. Q சார்ஜ் E எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் EQ. This is one more important formula. இனி நெக்ஸ்ட் அண்ட் த நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் இனி இருக்கக்கூடிய சாப்டர்ல எல்லாம் இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அங்கே எல்லாம் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு அப்ளை பண்ணதுக்காக இருக்குது. மேக்னட்டிசம் படிக்கும்போது அங்கேயும் வருது. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அந்த சாப்டரில் இருக்குது. ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது நம்ம சேம் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் படிக்கும்போது இதே ஃபார்முலா நமக்கு வேணும். அதனால ரொம்ப முக்கியமான ஃபார்முலா படிச்சுடுங்க. எப்போவுமே மைண்டில் கீப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா இது. Q சார்ஜை E எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to EQ. ஓகேயா? ஓகே, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு படிச்சிட்டோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நமக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணது ஃபீல்டு லைன்ஸ் ஓர் ஃபோர்ஸ் லைன்ஸ் வச்சுட்டு தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஓர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் லைன்ஸ். electric lines of forces. Electric lines of forces. Or simply we can say field lines. Field lines. The field lines சொல்லக்கூடியது எல்லாமே imaginary lines தான். அது எல்லாமே imaginary தான், ரியலாக கிடையாது. These all are imaginary lines. These all are imaginary lines and they are assumed to be the path of positive charge. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் பண்ணால் அதோடைய பாத் என்னதான் இருக்குமோ அந்த பாத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லுவோம். or it is the path of positive charges. Positive charges. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் முக்கியமாக எக்ஸாமுக்கு வருது. கண்டிப்பாக இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிச்சுடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் கர்வ் வித்தவுட் எனி பிரேக். they are continuous curve in charge free region. First charge free.
in charge free region, சார்ஜ் ஒன்றுமே இல்லாத ரீஜன் நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே இது எல்லாமே கண்டினியூஸ் curve or move without break. Move without break. Continuous curve இருக்கும், அது கண்டினியூஸாகவே இப்படி போயிட்டுருக்கு. இன்ஃபினிட்டிலேருந்து வருது, இன்ஃபினிட்டிக்கே போகுது, கண்டினியூஸாக இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சார்ஜ் ரீஜன் எடுத்துட்டோம்னா, சார்ஜ் உள்ள ரீஜன் எடுத்துட்டோம்னா, இன் சார்ஜ் ரீஜன் சார்ஜ் ரீஜனில் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே ப்ளஸ் சார்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், அது மைனஸ் சார்ஜில் வந்து எண்ட் பண்ணும். These all start from positive charge and end at negative charge. எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்து எண்ட் பண்ணும், நெகட்டிவ்ல வந்து எண்ட் பண்ணும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணது பாசிட்டிவ்ல இருந்தா எண்ட் பண்ணது நெகட்டிவ்ல. In the charge region, they start from positive charge end at negative. Clear? அப்படின்னா நம்ம ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் பக்கத்தில் வச்சிருக்கோம்னா, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீட் லைன்ஸ் எல்லாமே ரிப்பல் பண்ணும். ஏன்னா ஃபோர்ஸ் அதுக்கு இடையில வரக்கூடியதெல்லாம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். அதனால அதுக்கு இடையில ஃபீட் லைன்ஸ் எப்படி தான் வரும், ரிப்பல்சிவாக தான் வரும். ஃபீட் லைன்ஸ் எல்லாமே ரிப்பல்சிவாக தான் வரும். எல்லாமே பாசிட்டிவ்லேருந்து வெளியில தான் ஆரோ வரும். மூவ் அவுட்வர்ட்ஸ் எப்பவுமே வெளியில தான் ஆரோ வரும். கிளியரா? அப்படின்னா நம்ம ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டோம்னா, ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருந்ததுன்னா they are negative, they also repel each other. Now arrow inward. ஃபீட் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு நல்லா படித்து விடுங்க. எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டு படிக்க வேண்டியது தான். அதனால ஃபீட் லைன்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜ் வந்து எப்படி வரும், அதே மாதிரி சேம் சார்ஜஸ் வந்துட்டுனா அந்த ஃபீட் லைன்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அதை கண்டிப்பாக படித்து விடுங்க. இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஓகே, இப்போ நம்ம இங்கே சார்ஜ் ஃப்ரீ ரீஜன் என்ன ஆகுன்னு சொன்னோம், அதே மாதிரி சார்ஜ் ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் we are moving to next property. If there exists single charge,
சார்ஜ் சிங்கிள் சார்ஜாக வந்தால் in the case of single charge na field lines நமக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும். சிங்கிள் சார்ஜ்னா அது பாசிட்டிவாக இருந்தால் starts from positive and end at infinity. Positive na no problem. அந்த சார்ஜ்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணும், ஆனால் எண்ட் பண்ணது இன்ஃபினிட்டியில் தான். இதே இதுதான் நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததா starts from infinity end at negative charge. இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஆனால் அது எண்ட் பண்ணது நெகட்டிவில் வந்துதான். ஓகே, இப்போ இந்த ஃபீட் லைன்ஸு எப்படி வரைக்கணும்னு நல்லா கற்றுக்கிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எக்ஸாமுக்கு வரக்கூடியது தான். அதோடைய ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் ரீஜன், சார்ஜ் ஃப்ரீ ரீஜன், சிங்கிள் சார்ஜ் இது எல்லாமே நல்லா படிச்சுவிடுங்க. நம்ம இனி 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இப்போ 3 ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இனி 4th one போகும்போது tangent to field line at any point gives direction of line of force at that point. ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் வந்து எண்ட் பண்ணதாக நம்ம சொல்லிட்டோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லாமே பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்ல வந்து எண்ட் ஆகுது. இங்கே ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த டேஞ்சன்ட் இதோட டைரக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால தான் இந்த பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது இங்கே வந்து எண்ட் பண்ணி ஆகுது. இங்கே இந்த சார்ஜ் இல்லைன்னா அது அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போயிட்டே இருக்கும். அப்போ ஃபீல்ட் லைன்ஸில் எந்த பாயிண்டில் நம்ம டேஞ்சன்ட் வரைச்சாலுமே அந்த டேஞ்சன்ட் அந்த ஃபீல்டு லைனோடைய டைரக்ஷனை தான் தரும். கிளியர்? One more property. The 5th one is field lines never cross over each other. அது cross over பண்ணாது. ஏன்னா அது cross over ஆயிட்டுனா அந்த பாயிண்டில் அதுக்கு 2 டைரக்ஷன் 2 டைரக்ஷன் வரும். It will have 2 டைரக்ஷன்.
அது ஒரு நாளுமே பாசிபிள் கிடையாது. இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் த ஃபீட் லைன்ஸ் ஆர் யூனிக் இன் டைரக்ஷன். ஃபீட் லைன்ஸ் ஆர் யூனிக் இன் டைரக்ஷன். ஒரு சிங்கிள் டைரக்ஷனாக தான் இருக்கும். ஃபீட் லைன்ஸோட டைரக்ஷன் எப்பவுமே சிங்கிள் டைரக்ஷனாக தான் இருக்கும். அது ஒரு நாளைக்குமே 2 டைரக்ஷன் பாசிபிளாக கிடையாது. அதனால ஃபீட் லைன்ஸ் never cross over each other or they do not intersect each other. ஒரு நாளுமே ஃபீட் லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன்னா இன்டர்செக்ட் ஆயிட்டுனா அந்த பாயிண்டில் அதுக்கு 2 டைரக்ஷன் வரும். அந்த 2 டைரக்ஷன் பாசிபிள் கிடையாது. 2 directions are not possible because the feed lines are unique in direction. Clear? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து முக்கியமான 2 கேள்விகள் வரும். ஒரு கொஸ்டின் இதற்கு என்னன்னா, we have one question is feed lines never form closed loop. Closed loop form பண்ணாது. இது எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் வந்து எண்ட் பண்ணும். இல்லைன்னா சிங்கிள் சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டிக்கு போகும். அல்லன்னா இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த சார்ஜுக்கு வரும். அல்லாமல் ஒரு நாளுமே ஒரு சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணி சேம் சார்ஜில் வந்து எண்ட் ஆகாது. ஃபீட் லைன்ஸு ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா ஃபீட் லைன்ஸு இப்படி தான் வரும். தவிர ஒரு நாளைக்குமே இப்படி ஒரு ஃபீட் லைன் வராது. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து எண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீட் லைன் வராது. தட் மீன்ஸ் நெவர் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். நெவர் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் கொஸ்டின் தான். இதில் ஒன் மோர் கொஸ்டின், feed lines never intersect each other. Justify. Give reason. Or is it true? Why? If they intersect at the point of intersection, there may be 2 directions which is not possible. If they intersect at the point of intersection, there may be 2 directions which is not possible. Which is not possible because they are unique in direction, single direction. Okay. அப்போ இந்த கிளாஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க. டாப்பிக்கு கண்டென்ட் நல்லா கிராஸ்ப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முதல் தடவை தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.